தாய் கிழவி உன்ன தாய் சிவகுமார், அன்பு சகோதரர் சிவகார்த்திகன், சுதன், கலை, நிவாஸ், வினீஷ், ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ண வினீஷ் அண்ட் எடிட்டர் சான் லோகேஷ், எல்லார் பேரையும் சொல்லணும்னு ஆசை தான். இங்கே நடிகர்கள் அனைவரும் இங்கே உட்காந்துருக்காங்க வரிசையாக பின்னாடி. வருகை தந்திருக்க பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், கலைத்துறை நண்பர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், செல்ஃபோன் பிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்ஃபோன் பிரியர்கள் சொன்னால் தான் உடனடியாக செய்தி வெளியே போகும், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லதுன்னு தான் உடனே சொல்லிடுறேன். இந்த படம் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி ஷார்ட். ஒரு 2 hours பேசலான் இருக்கேன். அது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் பேர் வித் மீ. நீங்கள் டெலிப்ராம்டர் பார்த்து அதை பார்த்து தான் சரத்குமார் பேசலான்னு நினச்சிருப்பாங்க. அது ஒன்று ஓடிட்டு முன்னாடி. சாரி சஞ்சய், அது when I look at that I thought அதை தான் பேசணும்னு சொல்கிறாங்களோ ஒரு சின்ன பக்குன்னு ஒன்று. இங்கேருந்து அதை பார்த்து பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. தாய் கிழவி படம் ரொம்ப எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் பொண்ணு தாய் இந்த படத்தை கலைக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு ஒரு சின்ன February 20 ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்று என்னுடைய டைரக்டர் இயக்குனர் மாதவ ராமதாஸ் ஃபஸ்ட் டைம் தமிழ் படத்தை இங்கே சிறப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை ஆளி என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் 20 நான் சொன்னேன், தாய்க்கிழவி ப்ரமோஷன் இதெல்லாம் அதிரடியாக இருக்கும், புதியாக இருக்கிறத நம்ம மோதுறதே தப்பு, இது ஒதுக்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் 20 27 மாற்றினேன். அதுக்கப்புறம் விதியின் கோலம் என்னவென்று சொன்னால் அவங்க 20 மாற்றி 27 வராங்க. உன்னை நான் விடுவேனா, பின்னாடியே மோதலண்டான்ற மாதிரி. இதில் மோதல் இல்லை, இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஏன்னா உலக அளவிலே பார்த்தால் எனக்கு February 25 1994 லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட முதல் திரைப்படமான அரண்மனை காவலன், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவர்களின் கேப்டன், ரெண்டுமே படம் ரெடி ஆயிடுச்சு. Both of them wanted to release the movie on the same day. நான் சொன்னேன், சார் ஒரு கதாநாயகனுக்கு 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் எப்படி சார், வேண்டாம் சார், தள்ளிகிளி பண்ணுவோன்னு. Both of them are adamant. ஸோ 2 படமும் February 25 1994 ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் 100 days சொல்லமாச்சு. அதுக்காக ஆடி 100 நாள் ஓடுன்னு நான் சொல்லலை. தாய்க்கிழவி 100 days ஓடணும், சில்வர் ஜூப்ளி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றது போல் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அந்த தாய்க்கிழவின்னு படம் பார்த்த உடனே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமன் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் வெரி வெரி டச்சிங் டு மீ. காட் மதர் தான் தாய்க்கிழவி. ஊர் பக்கத்துலலாம் தாய்க்கிழவினா தெய்வீகமான ஒரு பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய்க்கிழவி. முதல்ல ராதிகா செல்வம் தாய்க்கிழவின்னு சொன்னால் என்ன தாய்க்கிழவி தாய்க்கிழவின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் காலையில் வந்துருச்சேன், தாய்க்கிழவி எப்படி இருக்கேன்னு கேட்பேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் டைட்டில் அது. அந்த டைட்டில் ரோலே நீ பண்ணுற போது எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். அதற்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, நம்பிக்கை அதெல்லாம் இருந்தனால தான் 50 years நெருங்குகின்ற கலையரசி ராதிகா அவர்கள் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன். இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஃபார் விமன் டு சக்சீட் இன் திஸ் லைஃப். ஏன்னா அவங்க வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதன் பின் இருக்கிற உழைப்பு, அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் என்னெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், தொடர்ந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற இந்த கலையின் மீது ஆர்வம். அதனால தான் கலைஞர் அவர்கள் கலையரசி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்படியாவது 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றது தான் மொத்த பிளானுமே இருந்தது. 6 மணிக்கு இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் கரெக்டாக முடிஞ்சிருந்திருக்கும். பட் ஆரம்பிக்கவே அது வேறு சில காரணங்கள்னால. பட் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற எங்களுடைய தாய்க்கிழவி டீம் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் முதல்ல ஸ்ரீபிரியா மேம், ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே நீங்கள் வந்ததுக்கு. நான் உங்களுக்கு படம் காட்டணுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் மேம். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு உங்களை அவ்வளோ ட்ரபிள் பண்ணணுன்னு நினைக்கல நான். பட் நீங்கள் உங்களுடைய நட்பு, அதன் காரணமாக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் அடுத்து உங்களுக்கு ப்ரீமியரில் உங்களை இன்வைட் பண்ணி கண்டிப்பாக படம் நீங்கள் பார்த்துடணும் மேம். நான் அப்போ நான் கூப்பிடல, நீங்கள் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் மேடையிலே பதிவு பண்ணுறேன். அண்ட் சரத்குமார் சார், தேங்க்யூ சார். உங்களுடைய
ஆழி படத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். 2 படமும் பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். இங்கே வந்து நிரோஷா மேம் அண்ட் ராதிகா மேமோட ஃபேமிலி, ராகுலாக இருக்கட்டும் அண்ட் மேம் உங்களுக்கு எல்லாருக்கும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. இரா சரவணண்ணா ரொம்ப நன்றி, நீங்கள் வந்ததுக்கும் நீங்கள் பேசினதுக்கும் இவ்வளோ வருஷமாக நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. உங்களை நான் எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் ஒரு இயக்குனராகவும் ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதை விட அதிகமாக ரசிக்கிறது ஒரு அண்ணனா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இங்கே வந்திருக்கிற இயக்குனர்கள் எல்லாருக்கும், சரி அவங்களுக்குலாம் நான் அப்புறம் வரேன், ஏன்னா அதுக்குள்ளே இருக்குது. சிபி, தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. இப்போ நீங்கள் தலைவர் பட டைரக்டர், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய விஷயம். ஆனால் சிபி, நம்ம 2 பேர் தான் படம் பண்ணுறதா இருந்துச்சு சுதனோட. நீ மட்டும் எஸ்கேப் ஆகிட்ட என்னைய விட்டு. போய் தலைவர் பக்கத்தில் போய் நீ உட்காந்துக்கிட்ட, நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இருந்தாலும் நான் திரும்ப வரணும். அண்ணா அக்ரிமெண்ட் போட்டிருக்கீல்ல, அது போதும். ஓகே, தேங்க்யூ சிபி. அண்ட் கார்த்திக் வேணுகோபாலுக்கு அப்புறம் வரேன். சூரியண்ண, லவ் யூண்ண. அதாவது நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும்ண்ணே, நம்ம 2 பேர். மேம் இருங்க ப்ளீஸ் மேம், நட்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் மேம் நான். ஆமாம் மேம், 2 பேரும் நீங்கள் 2 பேரும் லேடிஸாக மாறிடுவீங்களான்னு கேட்குறாங்க மேம். நாங்கள் மாறுறதுக்கு ரெடினாலும் பார்க்குறதுக்கு யார் இருக்கான்னு தெரியல. நான் ஒரு தடவை மாறி இருக்கேன் ஒரே ஒரு படத்தில், அண்ணனை இப்போ அந்த கெட்டப்பில் பார்க்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. நானும் சூரியனும் இதே மாதிரி வந்து சூரியனோட 50வது ஆண்டு விழாவில் கொண்டாடும் போது ஒரு கூட்டு கிளியாக ஒரு அந்த மாதிரிலாம் பாட்டுப்படியே வெட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. நான் அண்ணன்ட்ட கேட்டது, ஃபஸ்ட்டு சொன்னது, அண்ணன் இந்த படத்தை நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்குன்றது ஒன்று. அந்த குடும்பம் மதுரையில் ஒரு தேட்டருக்கு போச்சுன்னா அந்த ஷோ ஃபுல்லாகிடும் நமக்கு. அன்றைக்கி மதுரையில் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வரும்ன்ற ஒரு காரணம் தான். தேங்க்யூண்ணே. இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டீங்க. அப்படி இருக்க ஒரு சூழலில் வந்து இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இப்போ இந்த படத்துக்குள்ளே வரேன் நான். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் சினிமாவில் வந்து ஏதாவது ஒரு ரோல் நடிச்சிடணும்னு ஆசையோடு வந்தவன் தான் நான். அது வந்து சின்ன ரோலாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடியன் ரோலாக நடிச்சிடணுன்றது தான். ஆனால் ஒரு லீட் ரோல் கிடைக்கும்போது அதை நல்லா பண்ணிடணும்னு நினச்சேன். அப்புறம் ஹீரோ வாய்ப்புகள் வந்தது. மக்கள் எல்லாம் கைத்தட்டி சக்ஸஸ்ஃபுல் ஹீரோன்னு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன், ஃபேமிலி நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அதில் முக்கியமாக அருண்ராஜா வந்து டைரக்டர் ஆகணுன்னு தான் வந்து, என்னை விட அவனுக்கு தான் சினிமாவில் வந்து இருக்கணுன்றது ஆசை காலேஜ் படிக்கும்போது. ஆனால் அவன் இன்னும் ஆகலையே. அப்போ நம்ம இது இல்லை சக்ஸஸ் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவனை கூப்பிட்டு, நீ ஒரு கதை எழுதுறா, நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு அவன் சொன்ன மாதிரி அருண்ராஜாக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், என் நண்பனுக்காக. ஏன்னா நான் அந்த கனா ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன், மக்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க. அதில் எனக்கு கிடைச்ச அந்த பணத்தின் மூலமாக அந்த மேடையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அதில் கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த படம் பண்ணதுன்னு. அந்த படமும் டைட்டிலே கனவோட திருச்சியிலேருந்து கிளம்பி வந்தவங்க நான் அருண்ராஜா எல்லாருமே. ஸோ அப்படி ஆரம்பித்தது முதல் படமே. அதாவது பெண்கள்லாம் பாவம், அதனால அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படி கிடையாது. பெண்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் படம் எடுக்க ஆரம்பித்தோம். அதுதான் கனால நாங்கள் ஆரம்பித்தது.